அபி வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா, அப்பாவ பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அக்கா 2 பேருமே இருக்காங்க. எங்க பார்வதிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. தேடிட்டு அந்த ரூம் லாக் ஆயிருக்கு. பார்வதி உள்ள தான் இருக்கியா? வெளிய வா அப்படின்னு அவங்க அக்கா கூப்பிடுறாங்க. அப்போ கூட கதவ திறக்கவே இல்ல. பார்வதி வெளிய வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவ தட்டிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அவ சிவராமனும் வராரு. என்னக்கா என்ன ஏன்க்கா கதவ தட்டிட்டு இருக்க? இல்ல உள்ள பார்வதி இருக்கா. கதவ திறக்கவே மாட்றா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே தட்டுறாரு. அப்போ கூட கதவ திறக்கவே இல்ல. அதுக்குள்ள கரெக்டா அபி வராங்க. வந்த உடனே அத்தை என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பார்வதி உள்ளே இருக்கா கதவை திறக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி அவங்க அப்பா எல்லாருமே கதவை தட்டுறாங்க. திறக்கவே இல்லை. நான் போய் ஜன்னலாண்ட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஓடி போய் ஜன்னலாண்ட பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ஒரு புடவையில தூக்கு மாட்டிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. அபி பார்த்துட்டு அப்படியே கத்துறாங்க. அம்மா வேண்டாம் எதுக்காகமா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க? அம்மா தயவு செய்து நான் சொல்கிறத கேளுமா, சாகிறதெல்லாம் தப்புமா. நீ தான் சொல்லியிருக்கல்ல தூக்கு மாட்டிக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு கேவலமான விஷயம், தற்கொலைலாம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ சொல்லியிருக்க. அந்த விஷயத்தை நீயே பண்ணுறியம்மா, வேண்டாம்மா பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னலில் கையை விட்டு அப்படியே கத்துறாங்க. அவரும் அப்படியே கத்துறாரு. எல்லாருமே சேர்ந்து அப்பா கதவை உடைங்கப்பா அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் கதவை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அப்படியே அவங்க அந்த பார்வதி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே இறக்கி கீழே உட்கார வைக்கிறாங்க. என்ன பார்வதி என்ன இப்படி பண்ணியிருக்க? எங்கெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நீ முடிவே பண்ணிட்டியா? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அவங்க அத்தை அப்படியே கத்துறாங்க. அப்போ அபி அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஏண்டி இப்படி பேசியே தானடி இவளை இந்த நிலைமைக்கு கொண்டு போனேன், நீ தாண்டி காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண உடனேயே அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறந்த உடனே நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு அக்ரிமெண்ட் போட்டு தானே எல்லாரும் எதற்கும் நடித்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அக்கா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு. ஆமாம் சிவராமா எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அபி ராகவ 2 பேரும் சேர்த்து வச்சலான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி பிரிவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடி அப்படி ஒரு முடிவு எடுத்த? நாங்கள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்காக இப்படி தான் முடிவு எடுப்பியா? இப்படி தான் பிரியணும்னு நினைப்பியா? நீ அவர் விட்டு பிரிஞ்சு இங்கே வந்து வாழ்ந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அதை நினச்சாலே எனக்கு என்னோட ஈரக்கொலை அப்படி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா தயவு செய்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா. நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னடி கரெக்டாக இருக்கும்? கல்யாணம் பண்ணவனே இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிற நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தானே ராகவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, சத்தியம் பண்ணு. நீ தான் கல்யாணம் பண்ணுற, உண்மை தானே, சத்தியம் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா நான் சத்தியம்லாம் பண்ணலப்பா, நடந்த உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, மது அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க தன்னை மீறி தப்பு பண்ணியிருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லை, மதுவுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே ரிப்போர்ட் என்கிட்ட காமிச்சாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கரு கலைஞ்சிருக்கு. இந்த விஷயம் மதுவுக்கே தெரியாதுப்பா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்பா நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா, நான் உங்கள் பொண்ணு, நான் தப்பு பண்ணுவேனா? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய தப்பை பண்ணால் லக்ஷ்மி அம்மா குடும்பத்துக்கு தான் இவ்வளோ பெரிய பாவம் வரும்ப்பா. வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி பாவத்தை நம்ம பண்ண வேண்டாம்ப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும்ப்பா, அதுதான்ப்பா நல்லது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்பா இப்போவாது புரியுதப்பா, நான் எடுத்த முடிவு சரின்னு சொல்லிட்டு நான் உங்கள் பொண்ணாகவே இருக்கேன்ப்பா. நீங்கள் மட்டும் எனக்கு போதும்ப்பா. அம்மா நீங்கள் 2 பேரும் எனக்கு போதும். நான் கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணாகவே நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அப்பா கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வருது. பயங்கரமாக அழறாரு. அப்படியே அப்படி ஹக் பண்ணிக்கிறார். 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அபி நீ இப்படி ஒரு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அப்படியே அபி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கு அந்த முருகன் தான் ஏதாவது ஒரு வழி காட்டணும். அபி உனக்கும் அந்த முருகர் தான் வழி காட்டணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அபி அங்கே போனோடனே அப்படியே வாசல்லையே நிற்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராரு. என்ன வாசலையே அபி எட்டி பார்க்குறா, ஏதோ இருக்க போல இருக்குது, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு கிட்ட வராரு. வந்து கேட்குறாரு, என்ன அபி வெளியவே எட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது வராங்களா அப்படின்னு முரளி கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வேலையை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படி பேசிட்டீங்க?
நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகி தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ண வீட்டுக்கார இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப 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 நல்ல மனசு உங்களுக்கு அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இருக்கானுங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறவனுங்க, கெட்டவனுங்க, கேடு புத்தி பிடிச்சவனுங்கலாம் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படிலாம் பேசுகிறீங்க? பின்ன வேறு எப்படி பேசுவாங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, இங்கே எனக்கு வேண்டியவங்க தான் வராங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்போ முரளி அப்படியே பார்க்குறாரு. என்ன அபி, நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் தானே நடக்குது. நீங்கள் 2 பேரும் பிரிய போகிறீங்க, அதுவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டிவோர்ஸ்க்கு வேறு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்பா இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சொல்லவே முடியாத அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அபி. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடணும். பிரிஞ்சிட்ட உடனே உன் மனசை மாற்றி உனக்கு உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தங்க தட்டில் வச்சு உன்னை தாங்குவான் அபி. நீ தான் அபி, எனக்கு எல்லாமே நீ தான் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு அப்படியே போகிறாரு. அபி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எட்டி எட்டி பார்க்குறாங்க. வராங்களான்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் வராரு. வந்த உடனே ஒரு போஸ்ட்டை கொண்டு வந்து அப்படியே கையில் கொடுக்குறாரு. வாங்குறாங்க, வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. பாட்டி, அஞ்சலி, முரளி, சுந்தரி, ஆனு, ஆகாஷ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. என்னதுமா அது கையில்? ஏதோ என்னது அது அப்படின்னா பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இது வந்து டிவோர்ஸ்க்கு நாங்கள் அப்ளை பண்ணோம்ல, கோர்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து வர சொல்லியிருக்காங்க, அதுதான் போஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாட்டி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன அபி, என்ன இது? இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவா இருக்குது? நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போகக்கூடாது. உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே வீட்டுக்கு வராங்க உங்கள் 2 பேரை பார்க்கறதுக்கு. இந்த நேரத்தில் நீ கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி, தயவு செய்து இதெல்லாம் தடுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இதெல்லாம் தள்ளி போடவே முடியாது. கண்டிப்பாக நான் கோர்ட்டுக்கு போவேன், என்னை விட்டுருங்க, தயவு செய்து நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே உள்ளே போகிறாங்க. பாட்டி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. முரளி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர் சூப்பர், ஓ உங்களை கோர்ட்டுக்கே வர சொல்லிட்டாங்களா? சூப்பர், அப்பா இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முரளி அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே சுந்தரிக்கிட்ட போய் பேசுகிறாரு. அத்தை பார்த்தீங்களா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? என்ன அத்தை இது, இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை. டிவோர்ஸ்க்கு 2 பேருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க, போனால் கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோட அபி எனக்கு தான். நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்துக்குமே எனக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது. என்னோட அபி எனக்கு கிடைக்க போகிறா. எனக்கு இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாட போகிறேனே எனக்கு தெரியல அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, சந்தோஷத்தை கொண்டாடுறேன் அதை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொதப்பி வைக்காத, கொஞ்சம் அமைதியாக இரு, நடக்கிறதெல்லாம் பாரு, புரியுதா? தேவையில்லாத டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க. இவங்க இப்படி தான் பேசுவாங்க, ஆனால் நான் தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷம் நான் எப்படியாவது என்ஜாய் பண்ணணும். பாப்பா கடவுளே, நீ இருக்க என் பக்கம்தான், இப்போ நீ இருக்க, அது மட்டும் எனக்கு போதும். எப்பவுமே என் பக்கமே இருக்கணும், என்னோட அபி எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. அபி அப்படியே டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. தாங்கவே முடியல அவங்களுக்கு கோவம். அப்படியே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே முருகாவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேசுகிறாங்க. முருகா, என்ன முருகா இது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த, என்னால் இதெல்லாம் தாங்க முடியுதா? என்னால் தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ மட்டும் எப்பவுமே என் கூடவே இரு முருகா, அது எனக்கு போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அதை பார்த்துப்பேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முருகரை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படியே ராகவ் போகிறாரு. போயிட்டு அப்படியே கோவமாக வருது, அந்த டென்ஷனாக இருக்காரு. அப்படியே சுற்றி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. ஒரு மாதிரி அப்படியே கோவமாக வருது அவருக்கு. எதுக்காக இப்படிலாம் நடக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பாட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபீலில் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனு அபியை பற்றியே அப்படின்னு நினச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஆகாஷ் வராரு. நீங்கள் அபியை பற்றியே நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு. ஆமாம் ஆகாஷ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அபி எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கா ஒன்றுமே எனக்கு புரியல. எல்லா முடிவும் அவசரமாக எடுக்கிறா. அதுவும் டிவோர்ஸ் வேணும்னு போயிட்டு அப்ளை வேற பண்ணிட்டு வந்திருக்கா. என்கிட்ட முன்னாடி எல்லாத்தையும் சொல்லுவா, ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டா. நான் அட்வைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே என்கிட்ட பேசுறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷும் கேட்டுட்ருக்காரு. எனக்கும் ஒன்றுமே புரியல, இவங்க 2 பேருக்குள்ளே
என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியல. ஆனால் 2 பேருமே வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ஆமாம், எனக்கும் ஒன்றுமே புரியல. ராகவ் எதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லி சைன் பண்ணுறாரு, அதுவும் டிவோர்ஸுக்கெலாம் சைன் பண்ணியிருக்காரு. எனக்கு இவர் மனசில் என்ன இருக்குன்றதும் புரியலையே அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ராகவ் அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், நம்ம அவனையே கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ராகவை கூப்பிடுறாரு, அங்கேருந்து வராரு. வந்தவொடனே கேட்குறாங்க 2 பேருமே சேர்ந்து, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்கு டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அனு, நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கும் புரியுது. இங்கே நான் விரும்பின மாதிரிலாம் என்னோடய வாழ்க்கை அமையல. இங்கே என்ன நடக்குதுன்னா எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் என்கிட்ட சொல்லி செய்கிறாங்க. நான் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் இங்கே இருக்கேன். என்னோடய விருப்பப்படி இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. என்ன ராகவ் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, யார் சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களா, உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பு சரின்னு யோசிச்சு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இல்லை அனு, என்னை யோசிக்க விடுறதே இல்லை. அபி என்ன நினைக்கிறாளோ அதை என் மேலே திணிக்கிறா, அவள் என்ன நினைக்கிறாளோ அதை தான் என்னை செய்ய வைக்கிறா. இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச எதுவுமே விரும்பவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் போகிறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இவர்கிட்டையும் எதுவுமே பண்ண முடியலையே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இருங்க அனு, 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 பேருமே சேர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இவங்க எதுவுமே சொல்லலைன்னா பரவாயில்ல, நாம் கண்டுபிடிக்கலாம். இவங்க 2 பேர் பிரிய விடவே கூடாது, அதுக்கு காரணமாக நாம் இருக்கவே கூடாது. நாம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. நாம் என்ன காரணமாக இருக்கோம், நாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நானும் சொல்கிறாங்க. அதுக்காக சொல்லலை, நாம் அமைதியாக இருந்தாலே அது ஒரு காரணம் தான். 2 பேரும் பிரியாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இனிமேல் நாம் தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே அதையே நினச்சிட்ருக்காரு. எதுக்காக அபி இப்படி பண்ணிகிட்ருக்கா, டிவோர்ஸில் சைன் பண்ண சொல்லியிருக்கா, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும், ஒரு செகண்டு கூட அவள் யோசிக்கவே மாட்றா. எல்லா முடிவும் உடனே எடுக்கிறா. என்னால் இதை தாங்கவே முடியல. அபி, என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க, நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. எதுக்காக எனக்கு மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி கட்டாயப்படுத்துகிற, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நீ சொல்கிற, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே, நான் ஆசைகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நீ சொல்கிற விஷயத்துக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியல. எல்லாருமே நான் கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. நீ எதுக்காக ஒத்துக்கிற, நீ எதுக்காக டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணன்னு கேட்குறாங்க. அவங்க கிட்டலாம் நான் என்ன தான் சொல்கிறது, நான் என்ன தான் சொல்ல முடியும், என்னால் எதுவுமே பேசவே முடியல, நான் அமைதியாக தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. ராகவுக்கு ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்கோம், வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராகவ் வெளியே வராரு. எல்லாருமே வராங்க, பாட்டி, முரளி, எல்லாருமே, சுந்தரி, எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அபியை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் பொண்டாட்டி உங்கள் கூட தான் இருக்காங்க, அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அபிக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டா? அதுவும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்களே இவ்வளோ பெரிய தப்பை பண்ணுறீங்களே, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. ராகவால் எதுவுமே பேசவே முடியல, அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. எதுவுமே சொல்லவே இல்லை. பேசுங்க, நீங்கள் பேசுங்க, எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க, எதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ராகவால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அனு, பாட்டி எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போன உடனே அப்படியே அனு கத்துறாங்க. என்ன அபி, இந்த வீட்டோட மானத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட மானத்தை அப்படியே காற்றுல பறக்க விட்டுருக்க பாரு, வெளியே பாரு, எல்லாருமே வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது, உன்னால தானே, நீ பண்ண வேலையால் தானே இவ்வளோ பெரிய அசிங்கம் இந்த வீட்டுக்கு வந்தது. ஏன் அபி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, இது தப்பு சரின்னு உனக்கு தெரியாதா? இப்போ பாரு, ராகவால் அங்கே ஒரு பதிலும் சொல்லவே முடியல, அவர் அங்கே திணறிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக நீ இப்படி பண்ண, அவர் எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமாக திட்டுறாங்க. அபியால் எதுவுமே பேசவே முடியல, அப்படியே அமைதியாக தலை குனிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா, நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம்ல, நீ பண்ணுறது பெரிய தப்புன்னு, எங்கேயாவது எங்கள் பேச்சு நீ கேட்டியா? இப்போ என்ன நடக்குது பார்த்தியா? இந்த வீட்டோட மானம் எல்லாமே வாசலில் போயிட்டுருக்கு. இப்போ டிவியில் எல்லாத்துலேயும் வந்தால் யாருக்கு அசிங்கம்? என்னோட குடும்ப மானம் இப்படி தான் போகணுமா? நீ பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலை, தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக உள்ளே போகிறாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது முரளிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே மனசுக்குள்ள பயங்கரமா சந்தோஷத்தோட அப்படியே பார்க்குறாரு. அப்பா! நம்ம நெனச்ச விஷயம் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடா நடக்குது. பேட்டி எடுத்துட்டாங்களா, இனிமே ஊரெல்லாம் பரவிடும். இனி நெனச்சா கூட அபி, ராகவ் சேர்ந்து வாழவே முடியாது. என்ன அபி, சூப்பர்! பேட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வைஸ்ல பயங்கர சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி. அவங்களும் சூப்பர், சூப்பர்! இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுலயே சிரிக்கிறாங்க. 2 பேருமே பார்த்து பயங்கர சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அபி யோசிக்கிறாங்க, என்ன இது இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. யார் சொல்லியிருப்பா? எதுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்காங்க? இப்படி கேள்வி கேட்குறாங்களே, அவர் மாட்டிக்கிட்டாரே. இது எல்லாத்துக்குமே காரணமே மது தான். மதுவோடு சேர்ந்து வாழ்ந்தது தான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாயிட்டுமே. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவர் எப்படியோ என்ன பதில் சொல்ல போறாரோ ஒன்றுமே புரியலையே. பாவம் அவர் நம்மளால மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆகாஷ் அப்படியே திட்டுறாரு. பார்த்தீங்களா அபி, பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு? நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவும் உங்களை சுற்றி இருக்கவங்கள பாதிக்குதா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு தான் பண்ணிகிட்ருக்கணும். நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம்னு சொல்லிட்டு இப்போது பாருங்கள், பேட்டி எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ டிவியில் எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ராகவ் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே இதனால் பாதிக்கும். ராகவ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணால் இனிமேல் யாராவது பிஸ்னஸ் ராகவோட சேர்ந்து பண்ணுவாங்களா? அவனுடைய எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க? இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சரி பண்ண போகிறீங்க? யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அப்படியே கோவப்படுறாரு. அப்போ கூட அபியால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அஞ்சலியும் அப்படியே சொல்கிறாங்க, எதுக்காக அபி இப்படி பண்ண? நீ பண்ண தப்பால் பாருங்க ராகவ் எப்படி பேச முடியாமல் தவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அபியால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. வீட்டில் எல்லாருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. என் பொண்ணை எவ்வளோ சந்தோஷமாக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏதோ பிடிக்காத கல்யாணம் தான், அதுக்காக இப்படியா? அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் பொண்ணு கூட வாழ்க்கையில் மட்டும் எதுக்காக இப்படி விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயம் எனக்கு முதல்லையே தெரியும் போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா? ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட சொல்லவே முடியல. சொன்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீ எப்படி தாங்குவ? உனக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில். என்னால் எதுவுமே சொல்லவே முடியல அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுக்கா, இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குக்கா. என் பொண்ணு இனிமேல் என் வீட்டோட வந்து இருந்துருது நினச்சி கூட என்னால் பார்க்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சிவராமன் அழறாரு. இங்கே பாருங்கள், தயவு செய்து நீங்கள் அழாதீங்க. எனக்கும் தான் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நான் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. நாம் பெத்த பொண்ணுங்க நல்லா இருக்கிறத பார்க்குறது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பொண்ணுங்க இவளோட வாழ்க்கை இப்படி நம்ம கண் எதிர்க்கே ஒன்றும் இல்லாமல் போகுதே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எதுவுமே பேசவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை தடுக்கலாம் நினச்சா கூட முடியாது போல இருக்குது. ஏதோ அந்த மது பொண்ணோட வாழ்க்கையை இந்த ராகவ அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே இப்போ பண்ண முடியாது. நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அக்கா, நீ சொல்கிறக்கா பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை தாங்குற சக்தி என் மனசுக்கு இருக்கணும்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனாங்கிறது அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டே போகிறாரு. இங்கே பாரு பார்வதி, நல்லா தெரிஞ்சுக்கோ. அவனை வந்து வருத்தப்பட விடாத. போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லு, சரியா? அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா இன்னும் கஷ்டம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எழுந்து போகிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அத்தை. நான் இந்த அபியோட வாழ்க்கை இப்படி ஆகிறத நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கடவுளே ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டு, என்னோட அபி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பேட்டி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க முரளி. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்காரு. ராகவ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, இல்லை இது எல்லாமே வந்து யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படி கேட்குறாங்க, என்னது நீங்கள் முடிவெடுக்கலையா? எல்லாமே முடிவெடுத்து பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்கு போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. எல்லாமே யதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிக்கிறீங்க அப்படின்னு பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவர் எதுவுமே பேச மாட்டார். எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னது நீங்களா? சொல்லுங்கள், இங்கே வாங்க பேசுங்க அப்படின்னு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் தான் மனப்பூர்வமாக சம்மதிச்சு இவரை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்ன காரணம்? எதுக்காக நீங்கள் இவரை டிவோர்ஸ் பண்ணுறீங்க? ஓ, இந்த மது வந்திருக்காங்க அதனால தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க 2 பேரும் விரும்பியிருக்காங்க, அதனால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இது என்னங்க புதுசாக இருக்குது? உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு,
உங்கள் கூட வாழ்ந்திருக்காரு. இப்போ திடீர்னு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு லவ் பண்ண பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? இதெல்லாம் எங்கேயுமே நடக்காதே. இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்து நாங்கள் பார்த்ததே இல்லையே. நீங்கள் சொல்கிற பதில் எதுவுமே சரியா இல்லையே அப்படின்னு பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் தான் காரணம். எல்லாத்துக்குமே நான் காரணம். நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் நினச்சேன் இவர் டிவோர்ஸ் பண்ணணும், இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அபி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு எல்லாமே கரெக்டான ரீசன் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. எதுவுமே பேசவே முடியல, அவங்களால அப்படியே அமைதியாக இருக்காங்க. அது என்னங்க நீங்கள் கேள்வி கேட்க வேணான்னு சொல்கிறீங்க? கேள்வி கேட்கறது தானே எங்கள் வேலை. இங்கே என்ன நடக்குது அது எல்லாமே பேட்டி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் கேள்வி கேட்க தானே செய்வோம். நீங்கள் என்ன கேள்விலாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவர் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டீங்க, கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, போதும்ல. இன்னும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் டென்ஷனாக தானே இருக்கும் அப்படின்னு ஆகாஷ் அப்படியே கோவமாக சொல்கிறாரு. அங்கே பேட்டி எடுக்கிறவங்க அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை.